ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்க்கலாம். தம்பிங்க நல்ல ஒரு விசில். சூப்பர். நம்ம ஜல்லிக்கட்டு தமிழரின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஒரு களம். வீரத்தின் திமிருக்கு திமிழ் பதில் சொல்லும் களம். கண்ணிரெண்டும் வெறியேற்றி, கையிரெண்டும் சூடேற்றி, காலிரெண்டும் வலுவேற்றி, மண்ணெடுத்து கை தேய்க்க, வாளெடுத்து கால் தேய்க்க, என்னை தொட்டு பாரு அப்படின்னு சொல்லி காலை வரக்கூடிய ஒரு களத்துல இந்த களத்தை தொட்டு வீரர்கள் வந்துட்டு கொண்டாடக்கூடிய ஒரு களமா வந்துட்டு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த பிரம்மாண்டமான களம் புழுதி பறக்க, விசில் தெறிக்க, நெஞ்சம் பதற, காளைகளோட ஒரு சிறப்பான ஆட்டத்துல களமே கதிகலங்க, வீரத்தின் ஓசை எட்டு திக்கும் ஒலிக்க பயங்கரமான ஒரு ஜல்லிக்கட்டா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஜல்லிக்கட்டை நடத்தின அரசு அதிகாரிகளுக்கும், நம்ம முதல்வர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், காவல் அதிகாரிகளுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், மருத்துவ அதிகாரிகளுக்கும் மற்றும் மெய்சிலிருக்கும் கூட்டமான நம்ம பார்வையாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்தடுத்த மாடு வந்துட்டு வரப்போது. நம்ம வீரர்கள் பிடிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம் நம்ம வீரர்களுக்கும் நம்ம காளைகளுக்கும். ஏன்னா உங்களோட அந்த எனர்ஜி, உங்களோட அந்த சவுண்டு தான் நம்ம வீரர்களுக்கும் நம்ம காளைக்கும் இன்னும் எனர்ஜியா இருக்கும். ஸோ காலை வரும்போது, நம்ம வீரர்கள் ஆடும்போது உங்களோட சவுண்டு இந்த களமே அதிரணும். அப்படி சவுண்டு போடணும். ஓகேவா? ஓகே. மழையே வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உச்சி வெயிலையும் உட்காந்து ஜல்லிக்கட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பார்வையாளர்களுக்கும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க தம்பி. ஒரு நல்ல கைதட்டல் நமக்கு நாமளே வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா உச்சி வெயிலையும் உட்காந்து ஜல்லிக்கட்டை அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் அதுலேயும் இன்னைக்கு ஒரு வர்ணனையாளரா செங்கட்டுவன் அண்ணா நம்ம ஜல்லிக்கட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. நம்ம செங்கட்டுவன் அண்ணனுக்கும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. வர காளைகளையும் வர வீரர்களையும் நல்ல உற்சாகப்படுத்தி அவங்களோட ஆட்டத்தை வந்துட்டு வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். பொங்கல் வந்தாவே கொண்டாட்டம் தான். அதிரும் ஒளிபெருக்கி, அசத்தும் விழா கமிட்டி, கம்பீர காட்சிகளின் காளைகளின் வருகை, உரிமையாளர்களின் கம்பீர வருகை, சாமி துணையோட வீரர்களின் தோரணை, மெய்சிலிருக்கும் பார்வையாளர்கள் கூட்டம், வழிநடத்தும் அரசு அதிகாரிகள், காக்கும் காவல் அதிகாரிகள், உயிர் காக்கும் மருத்துவ நண்பர்கள் மற்றும் இந்த உலகத்துக்கே நம்ம பாரம்பரிய களத்தை பறைசாற்ற பெருமை கொண்ட அத்தனை ஊடக அதிகாரிகள், வலைத்தள புகைப்பட கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பிரம்மாண்டமான அரங்கத்துல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்காக, தமிழனோட பாரம்பரியத்தை காக்கணுன்றதுக்காக இந்த உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு உலகமே அதிர ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க போராடிய நம்ம அத்தனை மாணவ மாணவிகளுக்கும், இளைஞர்களுக்கும், பெண்களுக்கும், பொதுமக்களுக்கும் நல்ல ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை வந்துட்டு இந்த தருணத்தில் வந்துட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா ஜல்லிக்கட்டை அவங்க போராடி மீட்டெடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிராமத்துலையும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான அரங்கத்திலையும் நம்ம ஜல்லிக்கட்டை நடத்தியிருக்க ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய நன்றி.